அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் நாள் இந்த நாளாக இருக்க போகிறது. அவன் சங்கீதம் 121:2 எல்லோருக்கும் தெரிந்த வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவன் அப்போ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். இன்னைக்கு இந்த விசுவாசத்தோடு இருங்க. எனக்கு ஒத்தாசை வருகிறது. உங்கள் தேவை ரொம்ப பெருசாக இருக்கலாம். உங்கள் தேவை ஒரு ஃபேவராக இருக்கலாம், ஒரு அதிகாரியுடைய கையெழுத்தாக இருக்கலாம், அல்லது ஒரு தீர்ப்பாக கூட இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. ஆமென். பொருளாதார தேவையோடு இருக்கிறீங்களா? இந்த கர்த்தர் உதவி அனுப்புகிறார். பாருங்க, தீர்க்கதரிசி எலியா ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு மழை நிப்பாட்டிட்டான். அவனுக்கு என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல. ஆண்டவர் ஒத்தாசை அனுப்புகிறார். காகங்களை கொண்டு போஷித்தார். அவன் ரட்சியில் இருக்கிறான், அவனாந்தரத்தில் இருக்கிறான். ஆனால் இவன் மட்டும் நல்லா இருக்கிறான். பாருங்க, இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தரை சார்ந்திருந்து பாருங்க. நீங்கள் காட்டில் இருந்தாலும் சரி, அல்லது ஏதோ ஒரு எங்கங்க இங்கெல்லாம் யாருங்க வருவானா அங்கே கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவார். இந்த சூழலில் எப்படிங்க எனக்கு உதவி வரும்? கர்த்தர் அனுப்புவார். ஆமென். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களா இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? என்ன பிரதர், கர்த்தருடைய ஊழியத்தை செய்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அதை எப்படி ஃபேஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் நீ சொல்றாரு, ஒத்தாசை நான் அனுப்புகிறேன். ஆமென். கர்த்தரை நம்பி தானே கால் வைத்தீங்க, கர்த்தரை நம்பி தானே காரியத்தை செய்வீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிட மாட்டார். பாருங்க, பேதுரு எப்படி வரி கட்டலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கிற நேரத்தில் கர்த்தர் அவனை சந்தித்து சொல்கிறாரு, அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ போ, நேராக தூண்டில் போட்டு மீன் பிடி, அது வாயில் பணம் இருக்கும்னு. சூப்பர் நேச்சுரலாக சந்திச்சார் இல்லை? இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் சொந்த அறிவில் இவங்ககிட்ட கேட்கலாமா, அவங்ககிட்ட கேட்கலாமா, இந்த பாட்டாட்ட கேட்கலாமா, இப்படிலாம் நீங்கள் கணக்கு போட்டுட்டு இருக்காதீங்க. கர்த்தரை சார்ந்துருங்க. இந்த வசனத்தை இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வருகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே என் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே எனக்கு நீதியுள்ள தீர்ப்பு உண்டாகிறது. நீதியுள்ள கர்த்தர் எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். சொல்லுங்க, நீதியுள்ள நியாயாதிபதியாம் கர்த்தர் ஒத்தாசை அனுப்பி உங்களை விடுவிப்பார். இன்று அவரிடத்திலிருந்து பரலோக ஒத்தாசை வருகிறது. நீங்கள் தைரியமா இருங்க. அற்புதம் நிச்சயமா நடக்கும். இது ஒரு பெரிய சாட்சியாக இருக்கும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.